எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பிட்டு காரில் ஏறின உடனே என் பொண்ணு தூங்கிட்டா. என்ன அதிசயமோ சொல்லிட்டு தெரியவே இல்லை. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. க்ளூ தரேன், முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அழகான க்ரீனரிஸ் எல்லாமே தாண்டி தான் போகணும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கோட்டையெல்லாம் வரும். அது என்ன கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபேமஸான கோட்டை. அது என்ன கோட்டை அப்படின்னுட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கோட்டை உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த கோட்டையை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சா நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ராஜா கோட்டை, ராணி கோட்டைன்னு சொல்லிட்டு 2 கோட்டை இருக்குமே. இது நம்மளோட தமிழோட பாரம்பரியம்னே சொல்லலாம். என்னன்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இது எல்லாமே தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நடுவில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். என் பொண்ணு முழிச்சிட்டா அப்படின்றதுக்காக ஒரு பிரேக் செக்ஷன் மாதிரி எடுத்தாச்சு. இந்த மேடம்க்கு ஐஸ்கிரீம் அப்படின்னா அப்படி என்ன தான் பிடிக்குமோ தெரியல. ஐஸ்கிரீம்னா போதும், எனக்கு சோறு வேணாம், தண்ணி வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அவள்கிட்ட ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன். நடுவில் நான் எடுத்து சாப்பிட்ருவேன். அவங்க சாப்பிட்டுட்டு கோல்டுனால நம்ம தான் அவஸ்தைப்படணும். அடுத்து எங்களுக்குமே லைட்டாக ஒரு பாதாம் மில்க்கு, சாம்பார் வடை, போண்டா இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்பியாச்சு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொன்னால், எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடமான திருவண்ணாமலை தான் போயிருந்தோம். இது நான் நிறைய டைம் போயிருக்கேன். பட் இந்த டைம் தான் என்னோடய ஹஸ்பண்டு, மாமியார் எல்லாருக்கூடயுமே ஃபேமிலியாக போனது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு இங்கே கிரிவலம் போகிறது ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் இந்த டைம் பௌர்ணமி இல்லாத டைம் போனோம் அப்படின்றதுனால டைரெக்டாக கோவில் மட்டும் போயாச்சு. ப்ளஸ் குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ தூரம் என்னால் சுற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் டைரெக்டாக இதுக்கு மட்டும் சாமி மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இவ்வளோ வாட்டி போனதில் திருவண்ணாமலை இவ்வளோ காலியாக நான் பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட் 1 hour கூட ஆகலை. அதுக்குள்ளவே ஐயாவையும் அம்மாவையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப கிளியராக, ரொம்ப மனசு நிம்மதியான தரிசனம் அப்படின்ட்டே சொல்லலாம். அடியார்கள் எல்லாருமே இருந்தாங்க. அடியார்கள் எல்லாரையுமே பார்த்து முடிச்சுட்டு அம்மாவை போயிட்டு சந்திக்கவும் போயாச்சு. நல்ல தரிசனம், ரொம்ப அழகாக இருந்தது. மனசு ரொம்பவே நிம்மதியாகவே இருந்தது. இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மறுபடியும் கெஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், பெரிய நந்தி. மகாநந்தியையுமே பார்த்துட்டு எனக்கும் குட்டி குட்டி வேண்டுதல் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நீ தான் ஐயாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாநந்திக்கு ஒரு குட்டி ஆர்டருமே போட்டுட்டு அடுத்து டைரெக்டாக கிளம்பியாச்சு. இதுதான் கோவிலோட சுற்று, அது எல்லாமே எப்படி இருக்கும், அந்த கோவில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து டைரெக்டாக வந்தது தான் மலையனூர். கண்டிப்பாக இந்த வாட்டி மலையனூரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஏன் அப்படி சொல்லி பார்த்தா, காரை விட்டு இறங்கின உடனே என்னமோ எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. என்னடா எரியுதுன்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க அது ஒரு டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாமி பார்க்க போகல அப்படின்னு சொன்னால் டெட் பாடியை பார்த்துட்டா போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்தது அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான். மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கீத்தி முடிச்சுட்டு டேரெக்டாக கோயில் போய்ட்டு திருவண்ணாமலையில் நிற்காத நேரம் இங்கே மலையனூரில் நின்றுட்டோன்னே சொல்லலாம். சரியான கூட்டம் இருந்தது. ஆனால் நல்லா சாமி பார்த்தோம். சாமி பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நைட்டே ஆகிடுச்சு. அப்போவுமே இந்த டெட் பாடி எரிஞ்சிட்டு இந்த கையெல்லாம் தெரிஞ்சுது.